அடே மோட்டு, வண்டியை பார்த்து மெதுவா ஓட்டு. எப்படி இருக்கு இந்த புது சைக்கிள்? இத நான் உனக்காக தான் வாங்கினேன். எப்படி இருக்கு மோட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா நாம எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கோம்னு. பார்த்து மோட்டு, ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்க. மோட்டு பார்த்து ஓட்டு. ஆமா, ரொம்ப வேகமா போறதுனால தலையெல்லாம் கலைஞ்சு ஹேர் ஸ்டைல் கலையுது. இது கரெக்ட் பண்ணிக்க. அடடா எகிருதே. மோட்டு பார்த்து ஓட்டு. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. மோட்டு பிரேக்க புடிச்சி. பிரேக் எங்க இருந்து பிடிக்கிறது? புடிச்சு பாக்குறேன், நிக்க மாட்டேங்குது. பிரேக் பிடிக்குது. பாட்டு நல்லா இருக்கு. காஜா காஜா, என் நடு முதுகுல கொஞ்சத்தை காணோம். இந்த மாதிரிலாம் ஏன் சைக்கிளை ஓட்டுற? மோட்டு வரட்டும், உன்னை பத்தி நல்லா போட்டு கொடுக்குற இரே. அதோ பாரு, அவனே உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரேடியோ போட்டுதல முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? சாரி கசிட்டு, ரோடு குண்டும் குழியமா இருந்தது, அதனால தான் தவறி உன் மேல. சைக்கிள் அப்படியே எட்டு போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஊரு ரோட பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. புது வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு யோசிக்கிறது இல்லையா? சாப்பாடு சாப்பிடலனா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியும்ல. நான் என்ன பண்ணுவேன்? ஐடியா, வா போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க ரோட்ல சைக்கிள்ல வரும்போது ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததால எங்க சைக்கிள் ஏகப்பட்ட டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அங்க பாருங்க. உங்களுக்கு இந்த ஊர் மேல அந்த அளவுக்கு பிரியம் இருந்தா நீங்களே போய் அந்த ரோடெல்லாம் போடுங்கப்பா. எதுக்காக தேவையில்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ரோடு ரிப்பேர் பண்றதுக்கு இங்க ஆளு இல்ல. இத சரி பண்ண ஏகப்பட்ட பைசா செலவாகும் போல இருக்கு. அவ்வளவு பணம் எங்க கிட்ட இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ நான் தரேன். எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, ஆனா சாயங்காலத்துக்குள்ள ரோடு ரெடி ஆகணும். அவ்வளவுதான். அரசாங்கம் எவ்வளவு மானியம் கொடுப்பாங்கன்றதை என்கிட்ட சொல்லுங்க. அந்த ரோட சரி பண்ணி போட வேண்டியது என் பொறுப்பு. அப்படின்னா இதுல கையெழுத்த போடுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். ஆனா சாயங்காலத்துக்குள்ள ரோடு மட்டும் ரெடி ஆகணும். ஆமா, இல்லன்னா அவ்வளவுதான். அடே கோடி முட்டை மண்டையா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி மேட்டரை ஒரு தடவை படிச்சு பாக்குறது இல்லையா? அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா? இதுல என்ன எழுதி இருக்குன்னு நானே படிச்சு காட்டுறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ரோடு போட்டு முடிச்சு காட்டலன்னா உங்க மேல 10 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு போடலாம். என்னது? 10 லட்சம் ரூபாவா? பட்லோ, சீக்கிரமா நாம இங்க இருந்து ஓடிடலாம். முதலில் ரோடு மீது ஜல்லிகளை கொட்டவும், பிறகு ரோட் ரோலரை விட்டு ரோடை மட்டமாக சரி செய்யவும், அதன் மீது தாரை ஊத்தி ரோட் ரோலரை ஓட்டினால் ரோடு தயார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? முதல்ல ரோடு மேல ஜல்லி கொட்டுறத ஆரம்பிக்கலாம். இப்ப ரோட் ரோலரை மேல ஏத்து. நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி தள்ளுங்க. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கை சர்வீஸ்ல இப்படி ஒரு டப்பா ரோலர் நான் பார்த்ததே இல்ல. இனி இந்த டப்பா ரோலரை ஓட்டாம ஜல்லி மேல அப்படியே தார ஊத்திடுவோம். டிராபிக் ஜாம் ஆகும் போது ரோடு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே செட் ஆயிடும். மட்டும் என்ன சொல்ற? வா, சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருங்க. நான் 10 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணிக்கிட்டு வந்து சேர்ந்துடுறேன். சீக்கிரமா வாங்க, நமக்கு நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஏயா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்க நிலைமையை இப்படி ஆக்கிட்டியா? எங்களை இப்படி ஆக்கிட்டல. சீக்கிரமா நீ போய் 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்றா. 10 லட்சம் ரூபாய் கிடைக்கணும் வந்தா எங்களை இப்படி ஆக்கிட்டியா? உன்னை என்ன பண்ற பாரு. கச்சா கச்சா, என்னால 10 லட்சத்தை ரெடி பண்ணவே முடியாது. நானே நம்ம டாக்டரை கூட்டு வந்து உங்களை சரி பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்க. பார்த்தா கருங்கல்லு சில மாதிரியே ஆக்கிட்டாங்க. மேல காக்கா காக்கா போகுது. இந்த மாதிரி நடு ரோட்ல எவன்டா சிலைய வச்சது? யாரு அந்த புண்ணியவானோ? நம்மள மாதிரி காக்கா குருவிக்கெல்லாம் டாய்லெட் கட்டி விட்டுருக்கிற அந்த புண்ணியவன் நல்லா இருக்கணும். உட்காராத, உட்காராத, இங்க உட்காராத. நீதான். இது பேட்டரி போட்ட சிலையா இருக்குமோ?
இதை ஆஃப் பண்ற பட்டன் இந்த சிலையிலேயே எங்கேயாவது தான் இருக்கணும். பண்ணா பேட்டரி ஆஃப் ஆயிரும். அடடா இதுக்கு போக மாட்டேங்குதே, என்ன பண்றது? ஏய், 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 சீ, போ. யாராவது எங்களை காப்பாத்துங்க. தலையிலேயே கொத்துது. ஏற்கனவே மண்டை பெல்மண்டையா இருக்கு. காப்பாத்துங்களா? போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சீங்க நீங்க? போங்க உஸ்கே உஸ்கே. எப்பா மோட்டு, உனக்கா இந்த நிலைமை? எப்படிப்பா இப்படி போய் மாட்டின? பரங்கிக்க மாட்டேயா, பேசுறது போதும். எங்களை எப்படியாவது இதுல இருந்து வெளியாயிடு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னது போண்டா முக்க கத்தி சண்டை எல்லாம் போடுறான்? ரொம்ப நன்றி பரங்கிக்க மாட்டேயா, உனக்கு மூளை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். உங்களை மாதிரி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை பாத்துக்கிட்டு நான் என்ன சும்மாவா இருக்க போறேன்? உங்க ரோட் ரோலரையும் நான் ரிப்பேர் பண்ணி தரேன், கவலையை விடுங்க. அதுக்குள்ள நான் போய் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்றேன். நீ அங்கெல்லாம் போக கூடாது, நான் தான் முதல்ல போவேன். அடே கூழாங்கல் தலையா, நாம போய் ரோட் ரோலரை ரிப்பேர் பண்ணி ஆகணும்டா. என்ன பண்றது இப்ப? இந்த ரோடு போடுற வேலையில எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்குது. சோ நீங்க 2 பேரும் ரோட்ல ஜல்லிய கொட்டுங்க, அது மேல தார கொட்டுங்க. மீதி வேலைய டப்பு நான் சொல்றேன். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ரோடு எப்படி போடணும்னு கான்ட்ராக்ட்ல போடல. ஆஹா, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னாரு. சீக்கிரமாமா வேலைய ஆரம்பிக்கலாம். சீக்கிரம்டா, வேகமா பண்ணி முடி, சீக்கிரம். மந்திரி வந்துட்டாரு, ரோடும் சரி பண்ணிட்டோம், நமக்கு பரிசு கொடுப்பாரு. இதுதான் நீங்க ரோடு போட்ட லட்சணமா? மந்திரியா சீட்டை கிழிச்சிருவாரு போல இருக்க. என்னையா இது ரோடுக்கு இப்படி இருக்கிறது யாரு போட்டதும்? என்ன 3 இல்ல 4 மணி நேரத்துல நான் இந்த ரோடு தான் வருவேன். அப்ப மாத்திரம் ரோடு ரெடி ஆகலைன்னா உங்க எல்லாரையும் நான் ஜெயில போட்டுடுவேன். ஆஹா, 3 மணி நேரத்துலயா? அது நிச்சயமா முடியாது, இம்பாசிபிள். வர்த்தா அம்மா அப்பா. ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்கு, ஒரு சோகமான செய்தியும் இருக்கு. எதை நான் முதல்ல சொல்றது? என்ன பண்ணி என்ன பண்றது? மந்திரி தான் வந்து நம்மள திட்டிட்டு போயிட்டாரு. இந்த ரோட் ரோலர் ரிப்பேர் சரியாயிடுச்சு. சாவியை போட வேண்டியதா, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அட, இந்த சோகமான செய்தியை கேளுங்கப்பா. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வேலையை முடிச்சாகணும். சொல்ல வந்ததை நறுக்குன்னு சொல்லுங்க, டைம் இல்ல. ரோட் ரோலர் ஒரு தடவை ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நிக்கவே நிக்காது. ஏன்னா அதோட பிரேக்கும் என்கிட்ட தான் இருக்கு, அதோட ஆக்சிலேட்டரும் என்கிட்ட தான் இருக்கு. என்ன? அந்த வீங்கன மூக்க எப்ப வந்தாலும் ஏதாவது வில்லங்கத்தோட தான் வருவான். எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணு. பிரேக் இல்லாம எப்படி கண்ட்ரோல் பண்றது? வேணா ஸ்டீரிங்க திருப்பி பாக்குறேன். பரங்கி கவனியா இருவரே. ஓடுங்க, மாட்டினா கட் அவுட் மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்குள்ளவா சூரிய மறைஞ்சு இருட்டாயிடுச்சு. அடே வீங்கன வாயா, நாம ஒரு குடிசைக்குள்ள மாட்டி இருக்கண்டா, அதான் இருட்டா இருக்கு. சீக்கிரம் 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 ஓடு. ஐயா, ஏய் ஏய், கதவை திறங்க. சத்தியமா சொல்றேன், நீங்களே சரண்டர் ஆனா விட்டுடுவேன். ஓபன் தி டோர். அதுவும் உடனே பண்ணுங்க. நான் 3 எண்ணுவேன், அதுக்கப்புறம் கதவை திறங்க. 1. அதேங்கப்பா, உங்க வேலையை என்கிட்டயே காட்டுறீங்களா? கதவை திறங்க. 2. அதேங்கப்பா, இவனுங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க போல இருக்கு. என்னோட கடைசி வார்னிங். 3. அட கடவுளே, இவனுக்கு என்ன துரத்துறானுங்க? இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்களும் அமைதியா ஓபன் பண்ணிட்டா சமாதானம், இல்லனா சண்டை. சொன்னா கேளுங்க, என் பின்னால ஃபாலோ பண்ணி வராதீங்க. காப்பாத்துங்க, இந்த சிங்கத்தை யாராவது காப்பாத்துங்க. சிங்கம் சார், எப்படியாவது எங்களை காப்பாத்துற வழியை பாருங்க சார். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இங்க பாருங்க மோட்டு பட்லு, மரியாதையா சொல்ற, வண்டியை நிறுத்துங்க. இல்ல நிக்க மாட்டேங்குது. ஓடுங்க. பரங்கி கவனியா காலி. ஓ மை காட், இவனுங்களை நான் துரத்துனா இப்ப இவனுங்க என்ன துரத்துறானுங்க? ஓடுங்க ஓடுங்க, வேணாம் சொன்னா கேளு. ஏய் ஓடியா, காப்பாத்துங்க.
சிங்கத்தை காப்பாத்துங்க. காணா போறது வீணா போன சிங்கம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. நாங்களா வேணும்ட்டு பண்ணல, வண்டி பிரேக் இல்லாம நிக்க மாட்டேங்குது. உங்க எல்லார்கிட்டயும் நாங்க ரொம்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எல்லா தீமைக்கு பின்னாலே ஒரு நன்மை இருக்கும் சார். அங்க பாருங்க, ரோடு சும்மா மொசைக் தர மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, வா, சூப்பர் ரோடு போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி போடுறதுக்கு வேற யாராலையுமே முடியாது. ஆனா இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. என்னங்க ஏதோ இவ்வளவு சூப்பரா இருக்குதோ, பாட்டே கிளம்பிடுங்க போங்க. ரொம்ப நாளா இருக்குதோ. கான்ட்ராக்டர் யாரோ? நானும் அவரே பார்த்தே ஆகணும். சார், அவர் இந்த ரோடு போட ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு போயிட்டாரு. அவரே இத்தனோட நேரத்துல இம்மா பெரிய வேலையை முடிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அவருக்கு இங்க ஒரு சாலையா வச்சிருவோம்டான்றீங்க. அதுக்கு நீங்க தான் முன்னாடி வந்து மாலையா போட்டீங்கன்னு கச்சிப்ப கட் பண்ணி ஓபன் பண்ணோம். ஓகேன்றீங்களா? நிச்சயமா பண்ணுறேப்பா, நிச்சயமா. அவ்வளவு பெரிய ஆளுக்கு என்னோட கையில மாலை போடுறதோ என்னோட பாக்கியமாப்பா, பாக்கியமாயா. இந்தாங்க மாலை. நம்மளோட நாட்டுக்கு எந்த மாதிரி போட்டோ பத்தலும் பண்ற ஆட்களை கண்டிப்பா தேவையாப்பா, கண்டிப்பா தேவை. அதனாலே இந்த ரோட்டுக்கு நானும் போட்டோ பத்தலோ அனே பேரை வைக்க போறேன். ரொம்ப நன்றி மந்திரியாரே, மாலை போடுறதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், ஆஹா, என்னது இது? மறுபடியும் இந்த காக்கா உட்காந்து காக்கா போடுறதுக்கு எல்லாமே மண்டைய வேற குத்திக்கிட்டு இருக்கு. போ போ, இங்க இருந்து போயிடு.